உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தகவலுடன் உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போவும் சொல்கிறது தான், தேசிய அரசியல், மாநில அரசியல், கலை யதார்த்தம் மற்றும் தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், கரண்ட் அஃபேர்ஸ் இவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாமல் பார்த்துக்கொள்வேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஒரு மிக மிக சிறிய தொகுப்பு, ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணி, எதிர்க்கட்சியுடைய இந்தியா கூட்டணியுடைய பல கூட்டங்கள் இதுவரை நடந்திருக்கின்றன. அந்த இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சி, அதை தவிர 22 பிற கட்சிகள். இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி பாஜகவை வீழ்த்துவது எப்படி என்று திட்டமிட்டு வருகின்றன. 1-2 கூட்டங்கள் நடந்தன. ஆரம்பத்திலே வந்து அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைந்த உடனேயே வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் நாடு முழுவதும் இருந்தது. அவர்கள் பெயரிட்டது முதற்கொண்டு பாஜகவை வீழ்த்துவதற்கு சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பலதும் கருதினார்கள். அதுதான் கள உண்மை. பத்திரிகைகளிலே கூட இந்த செய்திகள் பெரிய அளவிலே வந்தன. இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்ததே வந்து பாஜகவுக்கும் மற்றும் பிரதமர் மோடிக்கும் முதல் பின்னடைவு என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையிலே அடுத்தபடியாக பிரதமர் வேட்பாளராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு எழுந்து வந்தது. அதில் வந்து ஒரு ஒருமித்த கருத்து கிடையவே கிடையாது. யார் அந்த கூட்டணியிலே பிரதமர் வேட்பாளராக வேண்டும் என்பதிலே அவர்களுக்குள்ளேயே பலவிதமான போட்டி பொறாமைகள் இருப்பது அப்படிங்கிறது தெரிந்தது தான். அதில் வந்து இறுதியாக டெல்லியிலே நடந்த கூட்டத்தில் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸுடைய தலைவர், அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று திரிணாமுல் கட்சியினுடைய தலைவர் மமதா பானர்ஜியும் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு பெரிய அளவில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. யதார்த்தமாக பார்த்தால் காங்கிரஸ் கட்சி தான் முதலிலே வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒரு தலித் தலைவரை வந்து தேசிய அளவில் முன்னிறுத்தி பிரதமராக்குவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு என்றவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துக்கல. குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே அந்த ப்ரப்போசலுக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் மல்லிகார்ஜுன் கார்கேவே கூட அந்த ஒரு கருத்தை பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் இல்லை. இதற்கிடையே வந்து நிதிஷ்குமாருக்கும் அதே போல் மமதா பானர்ஜிக்குமே கூட பிரதமராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அப்படிங்கிறது பலரும் அறிந்ததே. பிரதமர் வேட்பாளர் யார் என்பதிலே வந்து ஒருமித்த கருத்து வருவது என்பது மிக மிக கடினமான விஷயம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை என்பது எல்லாரும் அறிந்தது. மிகவும் குறிப்பாக வந்து பல ஒப்பீனியன் போல்ஸ், நாடு முழுவதும் நடத்தப்படுகின்ற ஒப்பீனியன் போல்ஸில் வந்து நாடு தழுவிய அளவில் வந்து பிரதமர் மோடிக்கு சமமான ஒரு பாப்புலாரிட்டி இன்றைய அளவில் வந்து யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அந்த மோடி என்ற ஒரு பிராண்டை எதிர்கொள்வதற்கு யார் முன் வந்து தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுவே இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த பிரதமர் பதவிக்கு யார் வேட்பாளர், மோடியை எதிர்த்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல ஒரு கன்சென்சஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஏற்படுற மாதிரி தெரியல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் அநேகமாக இன்னும் 100 நாட்கள் தான் அதற்கு இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிறது. அந்த 100 நாட்களுக்கு உள்ளே எப்படி வந்து இந்த இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தப் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இறுதியாக நடைபெற்ற இந்தியா கூட்டணியோட கூட்டங்களில் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான, அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றை ஏற்படுத்தக்கூடும் அப்படி கருதுகின்ற ஒரு ப்ரொபோசலை வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள், குறிப்பாக சரத்பவார் போன்றோர், தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னும் பலர் வந்து சொல்லியிருக்கும் ஒரு கருத்து வந்து பெரும்பாலான தேசிய அளவிலே உள்ள லோக்சபா தொகுதிகளிலே வந்து ஒற்றை வேட்பாளர், காமன் கேண்டிடேட், ஒரு பொது வேட்பாளரை வந்து பாஜகவுக்கு எதிராக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால் எளிதாக பாஜகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்று பேசி வருகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. மீடியாலேயே கூட, அதாவது பத்திரிகைகள், ஊடகங்களிலே, பத்திரிகை விவாதங்கள், தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட இது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை எதிர்க்கட்சியை ஆதரிப்பவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காமன் கேண்டிடேட், ஒரு பொது வேட்பாளர் வந்து பாஜகவை எதிர்த்து பெரும்பாலான தொகுதிகளிலே, குறிப்பாக வட மாநிலங்களில் வந்து அந்த ஒற்றை வேட்பாளர், எதிர்க்கட்சிகள் சார்பாக ஒரு ஒற்றை வேட்பாளரை நிறுத்தினால் உறுதியாக பாஜகவை தோற்கடித்து விட முடியும். பிரதமர் மோடியை வந்து
தோற்கடிப்பதற்கு 2024 வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று பலரும் சொல்லி வருகிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை, இது கள யதார்த்தம், எண்ணிக்கைகளின் அடிப்படையிலே குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தலிலே பதியப்பட்ட ஓட்டுகளின் அடிப்படையிலே ஓட்டு சதவீதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது உண்மை இல்லைங்கிறது ரொம்ப எளிதாக புரிந்து வருங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்காரர்கள் பெரிதாக யோசிக்காமல் இருக்கிறார்களா அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். குறிப்பாக பத்திரிகைகள் கூட இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். இந்த காமன் கேண்டிடேட் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒவ்வொரு கிட்டத்தட்ட வடநாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் எதிர்க்கட்சிகள் சார்பாக நிறுத்துறது. அதாவது அந்த ஊரில் அந்த தொகுதி, அந்த லோக்சபா தொகுதியில் எந்த கட்சி வலுவோடு இருக்கிறதோ அந்த கட்சிக்கு வேட்பாளரை விட்டுவிட்டு மற்ற பிற எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த வேட்பாளரை ஆதரித்து களத்திலே பணியாற்ற வேண்டும். அங்குள்ள பாஜக வேட்பாளரை எதிர்த்து களமாடி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நடக்கக்கூடிய விஷயமா, இதனால் வெற்றி தோல்வியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க உண்மை அதில் இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை தென்னாட்டிலே, அதாவது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், இந்த 4 மாநிலங்களில் பாஜக ஒரு பெரிய சக்தி இல்லை அப்படிங்கிறது அந்த கட்சியை நன்கு அறிந்திருக்கிறது. அதே போல் ஒரு சில வடகிழக்கு மாநிலங்களிலுமே அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லை அப்படிங்கிறத பாஜக நன்குணர்ந்து இருக்கிறது. ஆக பாஜகவுடைய கணக்குகளிலே இந்த மாநிலங்களிலிருந்து வரும் சீட்டுகள் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த அனைத்து மாநிலங்கள், அதாவது இந்த பெனின்சுலார் இந்தியான்னு சொல்லுவாங்க, தென் மாநிலங்கள் குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, இங்கிருந்து மொத்தமாகவே ஒரு 10-15 தொகுதிகள் தான் அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கலை உண்மை. ஆக இந்த பகுதிகளில் காங்கிரஸ் ஓரளவுக்கு வலுவோடு இருக்கிறது. அதை மட்டுமல்ல, இங்குள்ள ரீஜனல் பார்ட்டிஸ், குறிப்பாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே, கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று சொல்வார்கள். அதே போல் தெலுங்கானாவில் சமீபத்தில் தோல்வியடைந்து விட்ட அந்த பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி, முன்னால் தெலுங்கானா ராஷ்டிர சமிதின்னு பேர் இருந்தது. ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி, இந்த கட்சிகள் தான் வலுவோடு இருக்கிறது. இங்கே பாஜக ஒரு பெரிய ஃபோர்ஸே இல்லைங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது தான். குறிப்பாக நாம் தென்னாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே எதிர்க்கட்சிகள் இருக்கிற வலுவை பார்த்துவிட்டு மோடியை வீழ்த்துவது சுலபம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கிற பல யூடியூப் பத்திரிகையாளர்களும் மீடியா ஜேர்னலிஸ்டுமே இந்த பாராளுமன்ற தேர்தலை அணுகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையிலேயே மோடியை தோற்கடிக்க வைக்க வேண்டும், தேசிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாஜக தோல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்கே அந்த கட்சியை தாக்க வேண்டும் அல்ல அட்டாக் செய்ய வேண்டும்னு பார்த்தாக்க அது ஹிந்தி பேசும் மாநிலங்கள், அதாவது குஜராத்தில் தொடங்கி மேற்கு வங்காளம் வரை, ஒரிசா, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், இது போன்ற மாநிலங்களில் பாஜக ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 250 275 பாராளுமன்ற தொகுதிகள் இந்த இடங்கள் அடங்கும். இதில் ரொம்ப மிக ஒரு சுவையான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, 2019 தேர்தலை பொறுத்தவரை இந்த ஒரு 250 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளிலே காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதிக்கொண்டன. அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இங்கே இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலி இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஆன் பேப்பர் மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்குமே ஒழிய ஒரு 200 தொகுதிகளை பொறுத்தவரை நேரடி போட்டி இந்த முறையுமே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆக அங்கே காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றால் ஒழிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறைகளிலே மாற்றங்கள் வந்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸை கொண்டு பிஜேபியை வீழ்த்த முன்வர வேண்டும். மாற்று தட்டம் என்ன என்று சொல்ல வேண்டும், பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 நாள் முன்னாடியே சொல்லிவிட வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் ஒழிய, அந்த காங்கிரஸ் வலுவடைந்தால் ஒழிய இந்த இந்தியா கூட்டணியுடைய பொது வேட்பாளர் அப்படிங்கிறது இந்த 250 தொகுதிகளில் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம்.
இந்த ஒரு 250 தொகுதிகள் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது பாஜகவை எதிர்த்து காங்கிரஸினுடைய வெற்றி சதவிகிதம் வெறும் 5% தான், 5%. அதாவது இந்த மொத்தம் 250 தொகுதிகளில் வந்து 5% தொகுதிகள்னால் அது என்ன, வெறும் 15-20 தொகுதிகள் அதிகபட்சம். அதில் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. பாக்கியுள்ள அனைத்து தொகுதிகளிலுமே வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வாக்கு சதவிகிதம். அந்த வாக்கு சதவீதம் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளிலே வந்து 45% மேல் வாக்குகள் பெற்று வென்றிருக்கிறார்கள். அந்த ஒரு 200 தொகுதிகளில் வந்து காங்கிரஸுடைய வாக்கு சதவிகிதம் சென்ற 2019 தேர்தலில் அவர் பெற்றது ஒரு 18-24, 25% வரை தான் காங்கிரஸ் பெற்ற வாக்கு வங்கி அல்லது வாக்கு சதவிகிதம். ஆக நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கிற அனைத்து பிற கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதத்தை சேர்த்தால் கூட அது 10% ஆனால் கூட, அதாவது 25% காங்கிரஸ் பெற்றிருக்கும் வாக்குகள் வந்து இந்த இந்தியா கூட்டணி வேட்பாளர் யாரும் நிற்கலைனாக்க அது 35% வரை போகும். அப்போது கூட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 2019 கணக்கின்படி பார்த்தால் கூட அந்த 45% நின்றாலும் இல்லை குறைந்த 40% ஆனால் கூட 2024 பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் நினைப்பது போல பாஜகவுக்கு சவாலாக அமைய வேண்டும், பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், 2024 வந்து நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் 2019 5% இருந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 30% ஆக வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உதாரணத்திற்கு 2019 வந்து அந்த 200 ஹிந்தி பேசும் மாநில தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 15-20 தொகுதிகள் வென்றார்கள் என்று சொன்னால் 2024 பாராளுமன்றத்திலே அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆனது 30% ஆக வேண்டும். அதாவது அந்த 200 தொகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 50 முதல் 60 தொகுதிகள், அது மினிமம் 60 தொகுதிகளில் வந்து, அதாவது வட மாநிலங்கள் ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் காங்கிரஸ் வந்து 60-65 தொகுதிகளிலே வெற்றி பெறுமானால் அப்போது தான் பாஜகவுக்கு சவால் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்கிறது அப்படிங்கிறத மிக மிக முக்கிய பார்க்க வேண்டும். இது வந்து நம்முடைய கருத்து அல்லது நம்முடைய பயஸ் வியூங்கிறது கிடையாது, கள யதார்த்தம் இதுதான். களத்திலே வந்து 2019 வந்து பதிவான வாக்குகளுடைய அடிப்படையில் உள்ள கள உண்மை, யதார்த்த உண்மை, அந்த ப்ரூட்டல் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, அது இதுதான். அப்போது வந்து அந்த வடக்கே வந்து இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு 60-70 தொகுதிகள் கிடைத்து விட்டால் பிறகு தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக திமுக, இடது ஜனநாயக முன்னணி கேரளாவில், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, ராஜசேகர் ரெட்டியுடைய YSRுடைய கட்சி, இவையெல்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இன்னொரு 100 தொகுதிகள் வந்தால் அப்பொழுது இந்த எண்ணிக்கை வந்து ஒரு 150-200 ஆகும். அதாவது இந்த எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை 150-200 ஆனால் அப்பொழுது பாஜகவுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைப்பதை தடுத்து நிறுவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் கலை யதார்த்தம். ஆனால் உண்மையிலே இன்றுள்ள நிலையிலே வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அப்படிங்கிறதை வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருக்கும் பலருமே வந்து நம்பி வந்தாலும் கூட அதை வந்து அவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு எடுத்து சொல்லுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பல கள நிபுணர்கள், குறிப்பாக இந்த பிரசாந்த் கிஷோர், சுனில் கானுகோலு போன்ற தேர்தலை நன்கு ஆராய்ந்தவர்கள் சொல்லுவது என்று சொன்னால் இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக நிலை குலைந்திருக்கிறது. தெர் இஸ் நோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், there is no leadership. அந்த மாநிலங்களில் வந்து நல்ல தலைமைகள் இல்லை. அதே போல் அங்கே வந்து தேசிய அளவில் வந்து ஒரு வலிமையான ஒரு கள கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி போனார், அது மாதிரி மீண்டும் போகிறார், மணிப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் பிற பாரத் ஜோடோ யாத்திரை போகிறார், அதனால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் காங்கிரஸ்லன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பாரத் ஜோடோ போன அதே யாத்திரை போன மத்திய பிரதேசம், பாரத் ஜோடோ யாத்திரை போன ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள்லாம் வந்து சத்தீஸ்கர் மாநிலங்கள்லாம் வந்து காங்கிரஸ்னால எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து 3-4 முறை ஆட்சி செய்த ஒரு பாஜக கட்சியை வீழ்த்துவது முடியாது போனது வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போன அதே பாதையில் தான்ங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஆக இந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து இந்த வாக்குகளை மாற்றுவதற்கு எந்த விதத்திலும் காங்கிரஸுக்கு பயனளிக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பச்சையான உண்மை அப்படிங்கிறத எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும்.
ஆக இந்த பாரத் ஜோடோ யாத்திரையை தவிர்த்து காங்கிரஸ் கட்சியானது குறிப்பாக இந்த பிரதமர் வேட்பாளராக யாரையாவது முன்னாலேயே அறிவித்து அந்த பிரதமர் வேட்பாளர் யார், அவர் எப்படி நல்லவர் என்பது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அது விதமான பணிகள், அதே போல் நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு எப்படி ஒரு மாற்று நல்லாட்சி கொடுப்போம், எந்த விதமான மக்கள் திட்டங்கள் சேரும், மோடியை விட எந்த விதத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற, பொருளாதார நிலையை மாற்ற, மக்களுடைய அடிப்படை வசதிகள், அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்கு இந்த இந்தியா கூட்டணியோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ எப்படி பாடுபடும், இந்த மாதிரி மாற்று திட்டங்கள்லாம் எடுத்து சொல்லி இந்த குறுகிய காலத்திலே ஒரு 3-4 மாதங்களிலே அதை மக்களை சென்றடைய வைத்து மக்கள் அதை பார்த்து ஓகே நம்ம இந்தியா கூட்டணி ஆதரிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து மாற்றி வாக்களித்தால் தான் இந்த சவாலுக்கு பதிலளிக்கும். அதாவது மோடிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதற்கான ஒரு அடிப்படை அஸ்திரமே, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனே இடத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அது எந்த அளவிற்கு இப்போது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க முற்றிலுமாக அந்த மாதிரி ஒரு திட்டம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்பது பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால் இந்த எம்டி செமாண்டிக்ஸ், அதாவது வெற்று பேச்சுக்கள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, எம்டி செமாண்டிக்ஸ், அதாவது மோடியை வீட்டுக்கு அனுப்பி விடலாம், ஒற்றை வேட்பாளரை நிறுத்தி பாஜகவை தோற்கடித்து விடலாம் அப்படின்னு இந்திய அலையன்ஸ் கூட்டணி தலைவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு நியூஸ் பைட்ஸுக்காக பயன்படுமே தவிர எந்த விதத்திலும் அது களத்தில் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைய அளவில் உள்ள கள யதார்த்தம். ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே மோடியோட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கிறது தான் காட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே மோடி தோற்றிருந்தாலும், அதாவது பாஜக தோற்றிருந்தாலும் கூட அதே வாக்காளர்கள் நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு தான் வாக்களிப்போம்னு ஒப்பீனியன் போல்ஸை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தால் எந்த விதத்திலும் இப்போதுள்ள சூழ்நிலையிலே இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களிலே இந்த ஒற்றை வேட்பாளரோ இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரோ பாஜகவை தோற்கக்கூடிய நிலைமை இல்லை அப்படிங்கிறது தான் களயதார்த்தங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் தெளிவாக பார்த்திருப்பதைப் போல இந்த ஒற்றை வேட்பாளர், காமன் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த இந்தியா அலையன்ஸ் கூட்டணி தலைவருடைய பேச்சு வெறும் ஒரு வெற்று பேச்சாக இருக்குமே தவிர எந்த விதத்திலும் அது இந்தியா கூட்டணிக்கு பயனளிக்கப் போவதில்லை அப்படிங்கிறத விட காங்கிரஸ் கட்சி இன்று இருக்கும் சூழ்நிலையை விட இன்னும் பயங்கரமாக வலிமையோடு தேர்தலை சந்திக்காவிட்டால், யார் தலைவர் என்று தெளிவாக சொல்லி இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்காவிட்டால், நல்ல மாற்று திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காவிட்டால், எந்த விதத்திலும் இப்போதுள்ள சூழ்நிலையிலே பாஜகவை தோற்கடிக்கும் நிலைமையிலே காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்த எண்கள் அடிப்படையிலான ஒரு உண்மையை எடுத்து சொல்லத்தான் இந்த காணொலியை போட்டிருந்தேன். இப்போதுள்ள சூழ்நிலையிலே எந்த விதத்திலுமே ஒரு காமன் கேண்டிடேட், அதாவது ஒரு ஒற்றை வேட்பாளர், எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஒற்றை வேட்பாளர் பாஜகவை எதிர்த்து நிறுத்துவது ஒரு பயனில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற களயதார்த்தம். வரும் நாட்களில் எப்படி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தம்முடைய திட்டங்களை மாற்றியமைக்கிறார்கள், பாஜகவுக்கு சவால் விடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாங்களை சந்திக்கிறேன்.